அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமாம் மேம் ஆக்சுவலாக வந்து சென்சரில் வந்துட்டு அந்த பாடி ஷேமிங் எலிஃபேண்ட்டுன்னு இருக்கனால தூக்க சொல்லிட்டாங்கன்னு. இமீடியட்லி தட் மூமெண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா பரவாயில்ல, ஒரு சென்சாரில் பாடி ஷேமிங் நோட் பண்ணுறாங்களா? ஒரு காலத்தில் பாடி ஷேமிங் டயலாக்ஸ் இருந்த படம் இதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதுதான் ஃபன் ஃபேக்டராகவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு யூபார் ஏ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ண எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஓகே லெட் இட் பி, நல்லா இருந்துச்சு. எனக்கு அதை கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே இந்த அளவுக்காவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த பாடி ஷேமிங்கிறது எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கிறாங்க. பட் இந்த பழைய ஆளுங்க, இந்த பழைய மனுஷங்க இவங்களெல்லாம் நம்ம திருத்த முடியாது. இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஆளுங்க வளர்த்தவங்க இப்பயும் இந்த ஜென்ரேஷனில் சில பேர் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம திருத்த முடியாது. பட் பீப்புள் தோஸ் ஆர் அவுட் ஆஃப் தேர் க்ரௌன், யாரெல்லாம் வந்து அவங்களோட அந்த ஒரு மாதிரி அந்த க்ளோஸ்டான ஷெல்லேருந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தவங்க, இவங்கெல்லாம் பாருங்களேன் அந்த பாடி ஷேமிங் சைட் போக மாட்டாங்க.